1973 ஆண்டு 3 படி எனக்கு ஒரு பெட்டி நான் பிறந்தேன். அதுக்கு என் அம்மா உடனே பொம்பளை பிள்ளை எனக்கு பிறந்துட்டு எனக்கு வீடு கட்டணும்ட்டு அத்தி வரப்போட்டு வீடு கட்டினா இப்போ அது இல்லை. பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நீண்ட காலம் நான் நினைக்கிறேன் எனக்கு 47 வயசு, ஒரு 6-7 வயசு தான் இந்த ரோடு வந்து மலைமகள் மருத்துவமனை இப்போ வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. 35 வருஷத்துக்கு பிறகு இந்த பாதை வந்து விட்டுருக்காங்க. எப்படி இருக்கு? பழைய நினைவுகள் ஏதாவது வருதா? பழைய நினைவுகள்னு சொன்னால் எங்களோட இடம் வந்து காங்கேசந்திரை. ஓகே. இது வந்து 764 லைன் பஸ் காங்கேசந்திரையிலேருந்து அந்த பஸ் வெளிக்கிறது. அந்த பஸ் வெளிக்கிட்டு அப்படியே வந்து இதால் போய் போகிறது. எங்களுக்கு வளமையான பாதை வந்து 769 லைன். ஓகே. அதுலேயும் போகிறோம். நாங்கள் சின்ன வயசில் 15-16 வயசு கதையை சொல்கிறோம். எப்படி இருக்குது காணிகள்? 35 வருஷத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்குது. என்ன நினைக்கிறீர்கள்? புட்டடத்தில் இருக்கிற காணியோட நல்லா கடை. நாங்களும் பார்த்து கொண்டு வரோம். புட்டடத்தில் இருக்கிற காணியோட இதுக்கு நல்லா கடை காணி. 35 வருஷத்துக்கு பிறகு இந்த வீதி வந்து விட்டுருக்காங்க. எப்படி இருக்குது வீதிகள்? வீடுகள் எல்லாம் இருக்கா? உங்களுடைய வீடு நல்லா தான் வீடு தானே, வீட்டு தானே காணையில் வேந்தேன். உங்களோட வீடு இதுக்கு இருக்கா? வீடு 35 வருஷத்துக்கு பிறகு விடுவிச்சிருக்காங்க. ரோட்டை தான் விடுவிச்சிருக்காங்க. வீடுகள் கடைகள் ஒன்றும் இல்லையே. எங்க வீடுகள் ஒன்றும் இல்லையே. இந்த அம்மன் கோயில் ஒன்று உண்டியல் அம்மன் கோயில் இருந்து அது கூட இல்லையே. விஜயநாயகர் பள்ளிக்கூடம் அது கூட இல்லையே. என்ன மாதிரி வீடுகள் எல்லாமே இருந்தது இப்போ ஒன்றையுமே காணையிலையே. எங்களோட வீடு இருக்க மாட்டேன். இல்லை, இப்போ உங்களமை வந்து 6 மணியிலிருந்து பிற்பகல் 5 மணி வரை மாத்திரமே என்று போட்டிருக்கு. 2வது, வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்தக்கூடாது, திரும்பக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டுள்ளது. விளங்குதா இல்லை? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து பார்த்தாங்க வரைக்கலாம். அந்த பஸ்ஸில் உணர்ந்து கோயிலில் கொண்டு போவேன். ஆமாம், அப்போ போய்க்க வரைக்க பார்த்தாங்களா? அப்படி தலையில் ரோட்டு கரையில் எங்கட கிட குறிப்பாக விளங்கிட்டு. சரி, இதுக்குலாம் எங்கட வீடாண்டி இப்போ வந்து பார்த்தா அந்த இதில் ஒரு 7 அறிவித்தல்கள் வந்து போட்டிருக்காங்க. இந்த அறிவித்தல்கள் வந்து பின்பற்றித்தான் நாங்கள் வந்து இந்த வீதியினூடாக பயணிக்கணும் என்று. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். என்னடா வீடியோ பதிவு ஆரம்பிக்கும் முதலே வந்து கொஞ்சம் சிரிப்போட ஒரு சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த வீடியோ பதிவு பார்க்குற உங்களுக்கும் மிகவும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளில் எல்லா மக்களுக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விடயத்தை அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு பேப்பர்லையும் கூட நான் பார்த்துருந்தேன். ஓகே, இந்த பாதை எல்லாருக்குமே தெரியும். பலாலி வீதி எல்லாருக்குமே நேராக போனால் பலாலி கடற்கரைக்கு போகலாம். இதால் எல்லாம் சென்ற வருடம் போக முடியாது இருந்தது. சென்ற வருடம் இந்த வசாவலான் இந்த குடியிருப்புகள் மட்டும் ஒரு சிறிய ஒரு பாதை மட்டும் விட்டுருந்தாங்க. இதனூடாக அச்சுவேலிக்கு போய் கொள்ளலாம். இப்போ நான் நிற்கிற இடம் வசாவலான் இந்த பாடசாலை முன்னாளாக நிற்கிறேன், மத்திய கல்லூரிக்கு முன்னாளாக நிற்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பலாலி வீதியினூடாக போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்து பலாலி வீதி, அதாவது இந்த சந்தி வரைக்கும் தான் போகக்கூடிய இதெல்லாம் திரும்பினா வல்ல பக்கம் அச்சுவேலிக்கு போகலாம். ஆனால் நாங்கள் இன்றையிலிருந்து நேராக பலாலி வீதியினூடாக பயணிக்க முடியும் என்றதை வந்து சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கு இங்கே அந்த பலாலி வீதியினூடாக பயணிக்கின்ற மக்களுக்கு வந்து அரசாங்கம் என்னென்ன அறிவித்தல்களை வந்து விட்டுருக்காங்க. நாங்கள் உடனே டக்குன்னு போய் உள்ளுக்கெல்லாம் போய் வீடியோ எதுவுமே செய்ய முடியாது. அதுக்குரிய நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. நேர காலம் விதிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு 7 மணிலேருந்து 7 மணியோ 8 மணிலேருந்து பின்னேரம் 5 மணி வரைக்கும் தான் நாங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து நேர கட்டுப்பாடுகளை வந்து வச்சுக்காங்க. ஆனால் மக்கள் எல்லாமே வந்து நிறைய சந்தோஷத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மக்களோட கயப்பம், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்க என்ன கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. 35 வருஷத்துக்கு பிறகு அந்த பலாலி வீதியினூடாக அவங்கள வந்து பயணித்த அனுபவங்கள் யார்கிட்டையாவது கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த காணொலியூடாக வந்து பதிவு செய்ய போகிறேன். யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நான் இப்போ நிற்கிற இடம் பாருங்கள், வசாவலான் பாடசாலை. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே பலாலி இராணுவ குடியிருப்புகள் இருந்த பகுதி. இது ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பகுதி. இப்போ நாங்கள் இதோட பயணித்து என்ன நிலவரத்தில் வந்து இந்த வீதிகள் வந்து விடுவிக்கப்பட்டது என்ன மாதிரி என்று சொல்லி மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். ஓகே, ஓகே. இப்போ இந்த பள்ளியினுடைய இராணுவ குடியிருப்பு பலாலி இது ஏற்கனவே வந்து விடுவிக்கப்பட்ட பகுதி. நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த பகுதி எல்லாம் வந்து காட்டிப்போம். என்ன எல்லாமே வந்து இந்த வேலிகள் எல்லாமே வந்து அடைக்கப்பட்டு மக்களுடைய காணிகள் எதுவுமே வந்து விடுவிக்கப்படவில்லை என்ற மாதிரியும் வந்து பதிவுகள் எல்லாம் வந்து பார்த்துப்பீங்க. நாங்கள் கூட நிறைய பதிவுகள் வந்து போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் இந்த பாதையினூடாக நேராக போனால் பலாலி கடற்பரப்புக்கு போகலாம் என்றதையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன். என்ன மாதிரி போக முடியுமா, போக முடியாதா, என்ன நிலவரம்ன்றதை பார்ப்போம். மக்கள் நிற்கிறாங்களா, என்ன செய்கிறாங்க, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது,
என்றதை வந்து பார்ப்போம். இந்த பகுதிகள் எல்லாமே வந்து விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. மக்களுடைய காணிகள் பாருங்கள், இந்த மரம் ஒன்று இதில் சரிஞ்சு விழுந்து இருக்குது பாருங்கள். இந்த பஸ் எல்லாம் இப்போ இந்த பாதையோட தான் இப்போ பஸ் எல்லாம் வந்து பயணிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நல்ல அமைதியாக தான் இருக்குது. இந்த இடம் எல்லாமே வந்து நல்ல அமைதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், முதல் இருந்ததை விட இப்போ மக்கள் அதிகமாக இந்த பாதையினூடாக பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு, போய் பார்ப்போம் என்ன மாதிரி நிலவரங்கள்னு சொல்லி. என்ன வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டும். ஓகே, நாங்கள் இப்போ வீதிக்கு அண்மித்து வந்துட்டோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஒரு தடுப்பு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு தடுப்பு ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு அங்கால வந்து நாங்கள் அதாவது வீடியோ பதிவுகள் எதுவுமே வந்து செய்ய முடியாது. இதில் ஒரு பெரிய ஒரு மேடு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சில மக்கள் எல்லாமே வந்து அதிகமாக பாருங்கள் இந்த வழியினூடாக வந்து போகிறதையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. இந்த பாதையினூடாகவும் போக முடியாது. இதில் வந்து ஒரு சில குறிப்புகள் வந்து போட்டிருக்காங்க. இந்த குறிப்பு நான் என்னென்னு பார்க்குறேன் போட்டேன். இதில் பாருங்கள், இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. இந்த இதுகளை வந்து சட்டப்பூர்வமாக அது மீறினா நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி கீழே போட்டிருக்கு இந்த போர்டில். அதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல். இந்த வீதியானது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும். இந்த வீதியினூடாக பயணிக்கும் அனைவரும் கீழ்காணும் அறிவித்தல்களை வந்து பின்பற்றணும் என்று சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 3, 6, 7 விதிமுறைகள் வந்து போட்டிருக்காங்க. வீதி திறக்கப்படும் நேரம் விடிய காலமை வந்து 6 மணியிலிருந்து பிற்பகல் 5 மணி வரை மாத்திரமே என்று போட்டிருக்கு. 2வது, வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்தக்கூடாது, திரும்பக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டுள்ளது. வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் வந்து புகைப்படங்கள் எடுத்துதல், ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயம், இந்த வீதியில் வந்து நடைப்பயணங்கள் வந்து தடை செய்யப்படும், நடந்து போகவே இயலான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த வீதியில் பயணிகள், போக்குவரத்து பேருந்துகள் தவிர்ந்த ஏனைய பார ஊர்திகள் வந்து போக தடை, அதாவது பஸ் மட்டும்தான் போகலாம்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் வந்து போட்டிருக்கு, ஆகக்கூடிய வேகம் வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகலாம். இந்த வீதி இதை தாண்டி வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்குது. இறுதியாக வந்து பார்த்தா இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைக்க, அதாவது ஐசி அல்லது சாரதி அனுமதி பத்திரங்களை வந்து வச்சுட்டு போகணும்னு சொல்லி இந்த கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. 7 அறிவித்தல்கள் வந்து போட்டிருக்காங்க. இந்த அறிவித்தல்கள் வந்து பின்பற்றித்தான் நாங்கள் வந்து இந்த வீதியினூடாக பயணிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு அறிவித்தல் வந்து விடப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு பகுதி தான். இதில் இராணுவத்தினர் எல்லாம் வந்து இதில் அந்த சோதனை செய்கின்ற இடமாக இருக்கின்றது நினைக்கிறேன். இங்கே அங்காலயம் இருக்குது அந்த சோதனை சாவடிகள். இப்படியே நாங்கள் நேராக போகலாம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போகணும். இங்கே இதில் எல்லாம் வந்து தடுப்பு எல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்லோவாக வந்து தான் வரணும்னு சொல்லி தடுப்புகள் வந்து போட்டிருக்காங்க. இராணுவத்துடைய வாகனங்கள் எல்லாமே வந்து போகுது பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ இந்த பலாலி வீதியினூடாக வந்து பயணித்து கொண்டோம். நான் நினைச்சேன் ஒரு சின்ன பாதையாக தான் இருக்குமென்னு சொல்லி. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 கிலோமீட்டருக்கு அதிகமான பாதை, நீளமான ஒரு பாதை. நிறைய மக்களுடைய குடியிருப்புகள், மக்களுடைய காணிகளுக்கு வீடுகள் இல்லை. இப்போ அந்த இடங்களில் இப்போ இராணுவத்தினர் வந்து விவசாயம் செய்து நிற்கிறார்கள். சோளம், பூசணி, வாழைன்னு சொல்லி பயிர்களை வந்து வளர்த்து விவசாயத்தில் ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பகுதியிலேருந்து அங்கால நாங்கள் வீடியோ பதிவுகள் வந்து செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், இதில் வந்து அந்த பேர் பலகையெல்லாம் வந்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதில் பாருங்கள், நான் அங்கே வாசித்து அதே பேர் பலகை இப்போ தான் இதில் வந்து இப்போ நடுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்க, அதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல் சொல்லி போட்டு அந்த பேர் பலகைகள் வந்து போடுறாங்க. இங்கே பாருங்கள், இதுலேயும் அந்த எல்லாமே சோதனை சாவடிகள் அப்படி இருக்குது. இந்த பகுதிகள்லையும் பாருங்கள் சோதனை சாவடிகள் அந்த எல்லாமே இருக்குது. ரக்கொன்று இருக்குது, அதில் பாருங்கள் ரக்கொன்று இருக்குது. இங்கே பாருங்கள்,
இது இப்போ தான் இந்த ரக் வந்து கொண்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் விட்டு இதில் இந்த பாருங்க இந்த பாயிண்ட்டுகளுக்கு இல்லை பாயிண்ட்டுகள் எல்லாமே அப்படியான் இருக்குது. இதில் வந்து அந்த காப்பர் அடிச்சு பாருங்கள், இந்த காப்பர்லாம் அடித்து இதில் அந்த மெதுவாக செல்லணும்னு சொல்லி இந்த வீதி தடைகள் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நாங்கள் உள்ளுக்கு எதுவுமே வந்து எடுக்க முடியாது. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்குது இன்றைய நாளில் வந்து அந்த பாதைகள் வந்து விட்டுருக்காங்க பலாலி பாதை? பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே. நீண்ட காலம் நான் நினைக்கிறேன் எனக்கு 47 வயசு, ஒரு 6-7 வயசு தான் இந்த ரோடு வந்து இந்த வாரம் மிக சந்தோஷமாக கிடக்கு. எப்படி இருக்குது? முதல் பார்த்த மாதிரி இருக்கா இல்லை இப்போ எப்படி இருக்குது இந்த காணி? காணிகள் உண்மையிலேயே அந்த தோட்டங்கள் எல்லாம் செய்து பராமரிப்போடு இருக்குது போடாக்கு. ஆனால் கட்டிடங்கள் இல்லை. எங்களுடைய அந்த பூர்வீக வீடுகள் கடைகள் அப்படியானது ஒன்றும் இல்லை. ஆனால் காணிகள் பராமரிக்கப்பட்டு தென்னைகள் வாழைகள் பூசணின்னு சொல்லி நிறைய தோட்டங்கள் செய்து கொண்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் உங்களோட வீடு காணிகள் இருக்கா? என்னுடைய உறவினற்ற காணி இருக்குது. ஓகே. அது அந்த ஏர்போர்ட்டு கிட்ட அதுக்குள்ளே போகல. அது வேண்டாம், அது ரோட் பிளாக் பண்ணி தான் இருக்குது. இப்போ நான் கூட நினச்சது ஒரு சின்ன முதல் நாங்கள் அச்சு வேலைக்கு விட்ட பாதை மாதிரியே ஒரு சின்ன பாதையாக தான் இருக்குன்னு சொல்லி நினச்சது. ஆனால் இது ஒரு நீண்ட தூர பாதையாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டேண்ணே. 3.5 கிட்ட பெரும்போட நான் ஏண்டா பார்த்தேன் மோட்டர் சைக்கிளோட பெரிய. ஆனால் அந்த காப்பீட்டு எல்லாம் அடித்து ரோட்டு நல்ல நீட்டாக இருக்குது. மற்ற அந்த சுற்றுப்புறமும் அழகாக வச்சிருக்கணும். அந்த இராணுவ மண்ட ரீதியில் நல்ல அழகாக வச்சிருக்கணும். உண்மையாக ஒரு நீண்ட ஒரு தூரம் என்ன 3.5 கிட்ட வரும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த பிள்ளைகளையும் கூட்டி வந்து காட்டணும். ஏண்டா எங்கள்கிட்ட சந்ததிக்கே தெரியாது. ஒரு இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் இப்போ குப்லான், நான் இப்போ மறிவண்ண வடமராட்சி அங்கே இருக்கிறேன். அது அங்கேருந்து வந்தேன். நான் இருக்கா பார்க்கணுமென்று சொல்லி வந்தேன். அதான். சரி, ஓகே, நன்றி. ஓகே 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 ஓகே. வைக்கலாமா? என்னென்ன தான் காய்கறி வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்குது? நிறைய 35 வருஷத்துக்கு பிறகு இந்த வீதி வந்து விட்டுருக்காங்க. எப்படி இருக்குது வீதி? எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்கா உங்களுடைய? வீடு நல்லா தான் இருக்கான வீடு தானே, வீட்டை தானே காணையில் வேந்துடும். உங்களோட வீடு இதுக்கு இருக்கா? இதுதான் இருக்கு வீடு. ஆமாம். முதல் இருந்த மாதிரியே எப்படி இருக்கா? என்ன முதல் இருந்த மாதிரி முதல் இப்படியா இருந்தது? என்ன மாதிரி வீடுகள் எல்லாமே இருந்தது. இப்போ ஒன்றையுமே காணையிலையே. எங்களோட வீடு இருக்க மாட்டேன். இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் விட்டுட்டு போய்க்கல வீடோட விட்டு போகணும். வீடு இருந்தது. ரைட். கடைசி ஆமி பையன் அங்கே அவரத்தடியில் வீடு. நாங்கள் அதில் 85 மாடு வீட்டோட 90 மாடு வீட்டோட வலிக்கிட்டோம். சரி, இந்த வந்து பார்த்தா உண்டையும் காடையில். சரி ஓகே, சொல்லுங்கண்ணா. என்ன எப்படி இருக்குது? 35 வருஷத்துக்கு பிறகு இது எப்படி வச்சுக்காங்க? என்ன சந்தோஷம் கூட இல்லையே. ரெண்டு ஒருக்கா வந்து பார்த்துனாங்க, ஒரு அடையாளம் கிடந்தது, ஓரளவுக்கு விளங்கிச்சது. இப்போ வந்து பார்த்தா உண்டையுமே காணையிலையே. அம்மன் கோயில் அடையாளமாக்கினா அந்த அம்மன் கோயில் கூட காணுது. அடையாளம் இருந்தது எங்களுக்கு. ஐயா வீட்டடியும் இந்த ரோட்டு நாங்கள் புறக்க முன்ன விட்டுட்டு போனதானே இது. நாங்கள் இப்போ பிறந்தாக்கலானே நாங்கள் புற கேட்கல மலைமகள் மருத்துவமனை. இப்போ வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. என்னதை தான் சொல்கிறது? எங்களோட ஊர் மாதிரியா இருக்கு இல்லை தானே? இல்லை, அதுவும் வந்து விடாமலே விட்டுருக்கலாமே. அதான் இதுக்கு இறங்கி பார்க்க இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ இறங்கி பார்த்தோம்னா கூட ஒரு ஒன்றுமே விளங்குதே இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து பார்த்தாங்க. வரைக்கும் அந்த பஸ்ஸில் உணர்ந்து கோயிலில் கொண்டு போவேன். அப்போ போய்க்க வரைக்கும் பார்த்தாங்களா. அப்படி தெளிவு ரோட்டு கரையில் எங்கட கிட குறிப்பெல்லாம் விளங்கிட்டுது. சரி, இதுக்குலாம் எங்கட வீடாண்டி. இப்போ வந்து பார்த்தா அந்த இதில் வந்து பார்த்தது. இப்போ வந்து பார்த்தா உண்டையுமே காலையிலே தெரியல. சரி சரி. அதான் உண்மையில் எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் விடுவிச்சதும் ஒரு சந்தோஷம் தான். ஆனால் இதே மாதிரியே காணிகளையும் விட்டு எல்லாத்தையும் முழுமையாக விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்ன எவ்வளோ பேர் இப்போ காணி இல்லாமல் திக்கா எல்லாம் இருக்குது இல்லை. இப்போ எங்கட காணின்னு சொல்லி இப்போ இதில் விட்டால் எனக்கு பார்க்க போனால் எனக்கு ஒரு காணி இருக்குது. ஆனால் இந்த காணி எதுவுமே வந்து இப்போ பார்வைக்கு தெரிகிற அளவுக்கு இல்லை. இவையில் பாதையை உள்ளுக்குள்ள இறங்கி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அனுமதி கொடுத்தா தான் எங்கட காணி இதானான்ற எங்கட காணிக்கான எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை. எல்லாம் அப்படியே மறைச்சி தான் கிட்ட பார்த்தா தோட்டமும் துறவுமாக தான் இருக்கும். அவன் கேம்புகளும் கட்டப்பட்டு சுத்து மதில்களும் கேம்புகளும் தான் இருக்குது. வேறு எந்த விதமான அடையாளங்களும் இல்லை. அது உள்ளே இறங்கி பார்க்கவளுக்கிட்ட தான் ஓரளவுக்கு எங்களுக்கு வந்த வசதியாக இருக்கும். அது முழுமையாக விடுவினமாக இருந்தால் சனத்துக்கு எல்லா சனத்துக்குமே பெரிய ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அவ்வளோதான். வேறு என்னம்மா? 1973 3 படி எனக்கு ஒரு பெட்டி நான் பிறந்தேன். அதுக்கு என் அம்மா உடனே பொம்பளை பிள்ளை எனக்கு பிறந்துட்டு எனக்கு வீடு கட்டணும் மட்டும் அத்தி வரப்போட்டு வீடு கட்டினா. இப்போ அது இல்லை. இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்போ அளவட்டி. சரி சரி ஓகே சரி ஓகே நன்றி. நான் போட்டேன். கவலைப்படாமல் போங்க, எல்லாம் நல்லா நடக்கட்டும். இனியாச்சும் ஒரு நல்லது நடந்ததுனால சந்தோஷம்.
ஓகே 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 ஓகே. அந்த அம்மா வந்து மேலே ஒரு கவலையோடு அழுது கொண்டு போகிறா. நிறைய வாகனங்கள். வணக்கம், என்ன கதைக்கலாமா? மது விலாக்ஸ். வணக்கம். எப்படி இருக்குது காணிகள்? 35 வருஷத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்குது. என்ன நினைக்கிறீர்கள்? புட்டடத்துல இருக்கிற காணியோட நல்லா கிடக்கு. நாங்களும் பார்த்து கொண்டு வரோம். புட்டடத்துல இருக்கிற காணியோட இதுக்கு நல்லா கிடக்கு காணி. நல்லா கிடக்குண்ணே. எங்கடையாக்கலாம் அந்த உடனே நம்ம போடுறது. மது விலாக்ஸ். விலாக்ஸா என் கூட இருக்காது காணிகள். அம்மா தானா? ரைட்டு. சேர்ந்தா வந்தீங்க. சரி, ஓகே 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 ஓகே. எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக இந்த காணிகளை வந்து பார்த்து கொண்டு போயினோம். என்ன நீங்களும் காணிக்காரரா? ஆ, அப்போ உங்களோட கதைப்போம். அப்போ வாங்க கதைப்போம் வாங்க. என்ன சொல்றீர்கள்? எப்படி இருக்கு காணிகள்? 35 வருஷத்துக்கு பிறகு விடுவிச்சிருக்காங்க. ரோட்டை தான் விடுவிச்சிருக்காங்க. வீடுகள் கடைகள் ஒன்றும் இல்லையே. எங்கென்ன வீடுகள் ஒன்றும் இல்லையே. இந்த அம்மன் கோயில் ஒன்று உண்டியல் அம்மன் கோயில் இருந்து அது கூட இல்லையே. அதாலி விஜயநாயகர் பள்ளிக்கூடம் அது கூட இல்லையே. வீடு காணிகள் இருக்கு. எனக்கு இருக்கு காணி. இது அம்மன் கோயில் அடி இருந்தால் இந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை. 18 பரப்பு வீட்டோட காணி இருக்கு. தோட்டக்காணி எல்லாம் உடைச்சு 35 பரப்பு தோட்டக்காணி. ஓகே. இப்போ இந்த வீதி விடுவிச்சிருக்காங்க. என்ன சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம். ரோட்டை விட்டு என்ன செய்யறது? ரோட்டை விட்டு உள்ளுக்கு விட ஒண்ணுமே சந்தோஷம் தான். இது விட்டே பெரிய சந்தோஷம் தான். உள்ளுக்கு விட ஒண்ணு எங்களை இடங்களை பார்க்க. எங்களுக்கு ரோட்டுக்கு இஞ்சால் பக்கம் இருக்கு என்னுடைய சொந்த காணி. இஞ்சால் பக்கம் மனுஷன் காணி. எல்லாம் வழியா பார்த்துட்டு வாரியர். ரோட்டை பார்த்துட்டு வரோம். எங்களுக்கு சரியான அடையாளம் தெரியாது. ரோடு பக்கத்துல இருக்கா கொஞ்சம் உள்ளுக்கியா? இல்ல ரோட்ல இருந்து 3வது காணி எங்க காணி. 3வது. ரைட். இடையே நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நிப்பாட்டி பார்க்க இடையில நிப்பாட்டி பார்க்க நாங்கள் நேரம் வந்து நேரம் போய் போண்டியா? சரி. என்ன இது பார்த்தது பெரிய சந்தோஷம். விட்டதே பெரிய புண்ணியம். இப்படி ஹானியம் விட்டாங்கண்டா பெரிய தானே. அதான் இந்தியாவில் விட மாட்டாங்க. இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருது. அதுக்காகத்தான் இது விட்ட காரணம் இந்த தேர்தலுக்காக தானே. இல்லைன்னா கடைசியில் திறந்துக்க வேண்டாங்க. தேர்தலுக்காக தான் விட்டது. ரைட். சரி, இப்போ சந்தோஷம் தான். சந்தோஷம். ஓகே. இதெல்லாம் பெரிய மீன் கடற்கரை. நாங்கள் வந்து பின்னேரம் இரவு 10 மணி மட்டும் மீன் வண்டி மணலில் போட்டு சுட்டி சாப்பிட்றது. இப்போ எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் இதை கோப்பாயில் இருக்கோம். கோப்பாயிலையா? ரைட். சரி. இப்போ எல்லாம் பார்க்கறது நான் மாதிரி தான் ஆடும். சரி, நம்மளாம் ஆடும். சரி. ஓகே. பாருங்க, அடுக்கடுக்காக வாகனங்களில் பைக்கில் எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. நிறைய பேர் போய் பார்த்துக்கிட்டு வராங்க. இப்போ அதில் அந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இந்த விளம்பர அறிவித்தல் போட்டுக்கு வந்து இப்போ கான்கிரீட் போட்டு கொண்டு இருக்காங்க. ஓகே, வணக்கம். நில்லுங்க, கதைப்போம். நில்லுங்க, 2 வாட்டை காய்ச்சிட்டு போவோம். என்ன எப்படி இருக்குது? 35 வருஷத்துக்கு பிறகு இந்த பாதை வந்து விட்டுருக்காங்க. எப்படி இருக்குது? பழைய நினைவுகள் ஏதாவது வருதா? பழைய நினைவுகள்னு சொன்னால் எங்களோட இடம் வந்து காங்கேசந்திரை. ஓகே. இது வந்து 764 லைன் பஸ். காங்கேசந்திரையிலேருந்து அந்த பஸ் வெளிக்கிறது. அந்த பஸ் வெளிக்கிட்டு அப்படியே வந்து இதால் போய் போகிறது. எங்களுக்கு வளமையான பாதை வந்து 769 லைன். ஓகே. அதுலேயும் போகிறாங்க. சின்ன வயசில் 15-16 வயசு கதையை சொல்கிறோம். இந்த ரோட்டால் வந்து போகிறாங்க. மற்றது மயிலிட்டி இதில் இருக்கிறபடியால் இதில் தான் மீன் வந்து வாங்குறாங்க. இப்படி இங்கே சொந்தக்காரர் இருந்தவங்க தான் இதால் போகிறாங்க வர்றாங்க. எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. மற்ற இராணுவ முகாம் இருந்த இடத்துலேயே தான் அப்படியே இருக்குது. முன்னுக்கு ஒன்றும் இல்லை. முன்னுக்கு அவங்க அந்த பயிற்சி எடுக்கிறதுக்காக சில இடங்களை துப்புரவு பண்ணியிருக்காங்க. பாடசாலை மற்றது அந்த கோயில் என்ன சொல்லி சொன்னால் அதெல்லாம் அப்படி இருக்கா? அதில் ஒரு பாடசாலை இருந்த இடம் வந்து இராணுவ முகாமாக தான் இருக்குது. இந்தியாவில் வந்து பஞ்சாச்சரம்னு சொல்லி ஒரு பெரியாரியர் ரோல் இருந்தவர். அந்த அவன் வீட்டுக்குன்னா அவற்ற ஒரு ஆயுள்வேதம் அவற்றை இது சிகிச்சைக்கு நான் வரை அதோட வந்திருக்கிறேன் சின்ன வயசில். ஐயர்ன்னு சொல்கிறது, ஐயர் வீட்டடின்னு சொல்லித்தான் அந்த 764 பஸ் அதில் ஸ்டாப் இருந்தது, அதில் நிப்பாட்டுறது. ஆனால் இப்போ அந்த இடத்துல இதுதான் புத்தர் இந்த அரசு மரத்தை சுற்றி இது கட்டி கிடக்கு. பக்கத்துலாம் இருந்தது அது மலைமகள் மருத்துவமனை ஒன்று இருந்தது. ஆனால் இருக்கிற கட்டிடம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த பேர்களை தெரியல. மற்றபடி பெருசாக சொல்கிறது. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா ஏற்கனவே காங்கேசந்திரா ஏற்கனவே எங்களோட இடமெல்லாம் விடுபட்டுட்டது. வைஃபுண்ட இடம் வந்து மாவட்டபுரம் வீமங்காமம், அதுவும் ஏற்கனவே விடுபட்டுடுது. இது என்ன எங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்துக்கு இங்கே மயிலடிக்கு மீன் வாங்க வர சொல்கிறதுன்னு சொன்னால் இதால் வந்து போகலாம். இதே மாதிரி அந்த கட்டுவானில் இருந்தேன்னா வசவலாம் சந்தியில் நாங்கள் கட்டுவனுக்கு போகிற பாதை ஒன்று இருக்குது.
அதே இந்த அதையும் விட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் காங்கிரஸ் இருந்து கீரமலை வரைக்கும் ஒரு பாதை அதுவும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தோணும் அதுவும் இது இந்த அளவு தூரம் பெறாது அது இதை விட கொஞ்சம் தான் நேராக போகலாம் நேராக போகலாம் அதெல்லாம் அந்த ஜனாதிபதி இந்த மாளிகை மாளிகை இருக்கு. அதுக்கு மிஞ்சால இப்போ அந்த ஹாபர் அந்த கப்பல் வந்து போகிற இடத்துக்கு இடையில நான் நினைக்கிறேன் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அதையும் விட்டாங்கன்னு சொன்னால் நல்ல முதல் ஆரம்பத்தில் 2 பக்கம் மறைச்சு போட்டு இடையில விட்டாலும் அது காலப்போக்கில் பேருந்து அங்கே அலைஞ்சாலும் இதுக்கு எல்லாம் சொந்தக்காரட்டா எல்லாம் காங்கிரஸ் வந்துடும் சொந்தோட காங்கிரஸ் வந்துடும் இப்போ தற்சமயம் உரும்புறையில் இருக்கிறீங்க நீங்கள் எந்த யூடியூப் மது விலக்ஸ் அடிச்சிங்கன்னா வரும் ஏற்கனவே இப்போ கிண பேர் போட்டுட்டோம் போட்டோமோ ஆனால் சில பேர் இதால் போகிறவங்க 2 பக்கம் வீடியோ எடுத்துருக்குறாங்களே என்ன அது சில நேரம் பார்த்தா அப்படியே வெஹிக்கிளில் போய் எடுபட்டதான் போட்டுருக்கோம் சில நேரம் சொல்லல அது சொல்லி அதுக்கு நாங்கள் அதில் அறிவித்தல் போட்டு கேட்க நாங்கள் அதை கடைப்பிடிச்சா நல்லது தானே அதே கேம்ப் தான் எங்களுக்கு முந்தைய அதில் ஒரு பாதை இருந்தது பெலாலி கேம்ப்பு இடையில் அந்த கப்பை என்ன பிளேனில் போய்க்கெல்லாம் ஒருக்கா வந்தாங்களோ அப்போ எல்லாம் அதுக்குள்ளே கொண்டாந்து எல்லாம் வச்சு ஏற்றினவங்களோ அப்போ எல்லாம் அந்த பழைய இடங்கள் பள்ளிக்கூடம் அதில் ஒரு சித்தி விநாயகர்னு நினைக்கிறோம் பள்ளிக்கூடம் ஒரு ஆரம்ப பாடம் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நாங்கள் இப்போ இந்தியாவில் பக்கம் இல்லை தானே நீங்கள் சொந்த இடம் நாங்கள் இனிவில்லை 7 முதல் இருந்தது பிறகு சண்டைக்குள்ள வெட்டாப்பிளை போய் அப்படியே வந்தது அப்படி தான் போச்சு சரி உங்களுக்கு சந்தோஷம் ஓகே 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 பாய் என்னன்னு சொன்னீங்க என்ன மது விலாக்ஸ் என்ன கலக்கலாமா நான் தான் காலையில் முதல் திறந்தது திறந்து விட்டதே நான் தான் திறந்து விட்டது நீங்களா முதலாவதாக போனதே நான் தான் நீங்களா ஆமாம் எப்படி இருக்குது வாணி இதில் 3வது வாணி 3 வாணியா இதுலேருந்து 3வது 3வது வாணி அந்த மரம் இருக்குல்ல ஆமாம் அதுக்கு எதிரில் அந்த பெரிய மரம் இருக்கு அரச மரம் அந்த மரத்துக்கு முன்னுக்கா அதுக்கு இந்த சைட் எப்படி சந்தோஷமா இருக்கா விட்டது ரோட்டு விட்டால் சந்தோஷம் காணியல் விடையிலன்ற சந்தோஷம் இல்லை கோயில் விடையில இது விடையில இது சுமார் கண்டுடைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருது அதுக்காக தான் இப்படி இருக்கலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கொஞ்சம் என்ன நாங்களும் ஆர்வமாக தான் ஓடி திரிகிறோம் விடணும்னு விட்டால் நல்லது தேவையில்லாத தான் கிடக்குது ஒன்றும் வச்ச பிரியோசனப்படுத்தல சும்மா இன்னும் ஆராட்ட இதால் வச்சுருக்குறாங்களோ தெரியல விட்டா சந்தோஷம் நீங்கள் எந்த இது சேனல் நாங்கள் மது விலாக்ஸ் மது விலாக்கா மது விலாக்ஸ் சரி இதில் எல்லாம் இத்தனை மாடி என்ன சுத்தமாக இது மாடி கடை எல்லாம் இதெல்லாம் மாடி இது மார்க்கெட்டு இதெல்லாம் மார்க்கெட்டு இதில் என்ன இது மார்க்கெட் பெரிய மீன் மார்க்கெட் இந்த எல்லாமே பொல்லா வீடு இதெல்லாம் புல் வீடு எல்லாமே வீடு தான் எல்லாம் இதுல எல்லாம் நீட்டு கடை இதுக்கு சுமாராக எத்தனை ஏக்கர் இருக்கு மக்களோட காணி ஏக்கர் கணக்கு எத்தனையாயிரம் குடும்பம் சொல்லு எத்தனை குடும்பம் இருந்தது இதில் என்னச்சா கவலை என்ன செய்கிற பார்ப்போம் இந்த அவர் பாரர் போட்டு கேட்குறேன்னா கேளுங்க சரி ஓகே நாங்கள் உங்களையும் பார்க்கணும் இங்கே வாங்க நில்லுங்க நல்ல வாரியன் ஐயா வணக்கம் வாங்க அங்கே வணக்கம் மங்கட என்ன 35 வருஷத்துக்கு பிறகு இந்த வீதி விட்டு இருக்கு என்ன மாதிரி என்ன சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கு ஓகே ஆனா அதே நேரத்தில் எங்கட இடங்கள் விட்டா தான் இன்னும் காணியல் என்ன காணியல் இருக்கா இதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கு எங்கட சகோதரிகள் இருக்கு இது எங்கட காணி இதா கடற்கரை பக்கத்துல காணி இப்ப கோடிக்கணக்கா போகுமே அங்கால மனுஷன் 5 வரப்பு காணி இல்ல கோடிக்கணக்கான சொத்துக்கு நீங்க அது இப்ப கோடிக்கணக்கா போகும் அது விட்டா இப்ப நாங்கள் எங்களுக்கு இந்த அந்த இடைக்காலத்தில் மைத்திய அரசாங்கம் வந்தாரு நல்லாட்சி வந்த பொழுதுதான் எங்களை அங்கால விட்டு அண்டனிபுரம் அங்கால அந்த தோட்டத்துக்கே இருக்கிறோம் அந்த அவருக்கு நன்றி சொல்லுவோம் இங்கெல்லாம் இருக்கிறோம் தோட்டத்துக்கு மற்றையா எங்களுக்கு இந்த உள்ளூராட்சி எலெக்ஷனுக்காக இந்த பாதையை திறந்தா போல அப்படித்தான் போல ஆனா இருந்தாலும் எங்களோட இடம் விட்டா தான் எங்களுக்கு சந்தோஷமா என்னையா நீங்க சொல்ற சரிதான் சந்தோஷம் மற்றது எங்களை ஏமாற்றக்கூடாது நாங்கள் இப்போ 35 வருஷமாக துறவாத பாதைக்கு இப்போ இதால் போயிட்டு வரோம் நல்ல சந்தோஷமா இருக்கு ஆனால் இடங்கள் கண்டுபிடிக்கிறார் குடும்பங்கள்லாம் போகுது எல்லாம் போகுது அப்போ கண்துடைப்புமாய் தான் இருக்கு என்னவோ இவர்கள் இந்த இடத்தை விட்டா கண்டிப்பாக நாங்கள் மக்கள் கட்சிக்கு வாக்களிப்போம் பின்ன பாதையை மட்டும் திறந்தா போல காணாது
என்னய்யா இப்ப உள்ளுக்க நிக்க கூடாது, வீடியோ எடுக்க கூடாது, திரும்பி வரக்கூடாது. அதுகள் எல்லாம் அப்படி செய்யக்கூடாது. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. விட்டது சுதந்திரமாக அவர்களை போய் வர என்ன குண்டா கொண்டு போயினோம். நடந்து போக கூடாது. மற்றது தம்பி என்னட்டா இப்ப சைக்கிள் உள்ளவன் சைக்கிள் தானே ஓடும். அப்ப சைக்கிளும் போக கூடாதா என்ன? சைக்கிள் இல்லாத போய் பார்க்கறது. அப்ப அது அவர்கள் ஒரு மாற்றம் வரணும். அவர்கள் பிறகு மாற்றம் வருமென்று நம்பிக்கை இருக்கு. என்னென்ன நம்பிக்கை இந்த பாதையும் வந்து 9 மணிக்கு பிறகு இதுவும் பூட்டி இருந்தது. 9 மணிக்கு பிறகு இதால போயிடாது. இப்ப கடவுள் விட்டுட்டாரு. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அது மாதிரி இதுவும் காலப்போக்கில் கிடைக்கும். அவர்களின் மனம் மாறணும். மற்ற மக்களின் மனதை வெல்லணும். மிகப்பெரிய தூரம் 3 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர். அது இந்த ஜோயிண்ட் 2.5 கிலோ. மற்றதையா எங்களுக்கெல்லாம் யாழ்ப்பாணம் போகிறது இலகுவாக இருக்கு. மற்றது இனி எங்களுக்கு ஒரு ஈஸி. நாங்கள் இப்போ அதால் சுற்றி கொட்டாப்புறம் போய் அப்படி போய் ஒரு 3-4 கிலோமீட்டர் கூட. இது வந்து இலகுவாக என்ன ஒரு 15 கிலோமீட்டர் வரும். இப்படியே நேராக போக ஆரியகுளத்தில் போய் ஏறி போகலாம். என்னய்யா? சரி சந்தோஷமா இருக்கு. சந்தேகமா இருக்கு. என்ன இதால 35 வருஷத்துக்கு போட்டு வரணும்டா ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஆனா இது பிராமன் என்ன உங்களோட சேப்பு இருக்கு. அப்படியே எப்படி என்ன ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க. என்ன நிறைய இருக்கு. குடும்பமே இப்போ கோடிக்கணக்கான சொத்து காது இருக்கு. கோடிக்கணக்கான எங்கட உறவுகள் வெளி மாவட்டங்களில் வாடகைக்கு இருக்கிறார். வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு இருக்கிறார். வீண் செலவு. அப்போ அதெல்லாம் அநியாயம் தானே. என்ன அப்போ இலகுவாக கெதியாக எங்களை குடியமர்த்த வேணும் என்று தான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னவோ அவரோட மனம் மாறும். இறைவன் தான் எனக்கு துணை புரியவன். என்ன மாதிரி எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம் இல்லை எங்களுக்கு. பிரயோஜனம் இல்லை. எழும்பி ஒரு மாதால விட்டுருக்கணும். விளங்குதான் அப்படியே விட்டுருக்கணும். நாங்கள் இப்போ முடிய போகிறோம். இது ஒரு ஒரு கற்புள்ள ஒரு பொம்பளையே சீரழித்து போட்டு விட்ட மாதிரி விளங்குது. அப்படியான ஒரு நிலை, ஒரு விதமான பட்சியும் இல்லை. நாங்கள் வாழைக்கு இருந்த இடம். வாழைக்கு எப்படி இருந்தேன்னு பார்க்காத கவலையா இருக்கும். கவலையா எனக்கு அந்த கோயில் ஒன்று இருக்கணும். அந்த கோயில் எல்லாம் இருக்கா? என்ன மாதிரி ஆஸ்பத்திரி ஒன்று ஆஸ்பத்திரி எல்லாம் அதில் என்ன பிரச்சனை? முக்கியமான கோயில்கள் எல்லாம் இடிச்சாச்சு. இடிச்சு போட்டு சீரழிச்சாச்சு. இப்போ இஞ்சால் கோயில்லேயும் அந்த காணிக்கமாக இறக்கமாக கோயில் விடாது. அப்போ மக்கள் எல்லாரும் மனம் விட்டு போச்சு. அவைக்கு என்ன பிரச்சனை? இந்த கிடந்த ஒரு பட்சி இல்லை. அப்போ இருந்த நிலை இப்போ இல்லை. அதாவது இதை உருவாக்குறேன்னு சொன்னால் எத்தனையோ காலங்கள். நீங்களோட நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். இந்த கடல்ல எல்லாம் குளிச்சு முழுகி இதால் இந்தியாவை கூட போய் அளவா அப்போ அப்படியான ஒரு நிலைகள் வாழ்ந்து போட்டு இன்றைக்கு எழும்பினான் நிலம். நீங்கள் 9வது வீடு. இதுக்குலையோ வீடு காணி. விளங்கல எத்தனை பிறப்பு? அதில் எங்களோட பிறப்பு வந்து ஒரு இதில் ஒரு 3-4 பிறப்பு. உள்ளுக்கடை 6-7 பிறப்பு. அப்போ மொத்தத்தில் இப்போ இருக்கிற வயசுகளுக்கு இன்னும் கூட பண்ணி கொண்டு இருக்கிறோம். வாடகை தான் இருக்கிறீங்களா? இப்போ நாங்கள் போய் வாடகை தான் இருக்கிறோம். இங்கே சொந்த இடம் என்ன ஓடு போட்ட வீடு மேலே சீ சைட் மேலே சுவாத்தியமாக இதை கொடுத்து வைக்க இது மீன் சந்தை இருக்கிற சந்தை. இஞ்சால் நடந்த மேலக்கரை சந்தை. அது பார்க்க 16 கண்ணு. இதில் பெரிய கட்டிடங்களா கடைகள் இங்கே எங்களுடைய அப்பர் கார் வச்சிருந்த சோமசேட் கார் 19,500 ரூபாய்க்கு வேண்டாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் கோடி கணக்கு 2 கோடி 3 கோடி பேர். சரி அப்படியான இதில் இருப்பேர் போட்டார் கனவு கண்டுட்டு போட்டார் போகணும்னு சொல்லி நினைச்சு போட்டு போச்சுன்னா அப்படி எத்தனையோ பேர். இப்போ நான் காலம் வர வேண்டிய இந்த எழும்புறதுக்கு சம்பந்தமான ஆக்கள் எல்லாரும் பிடிக்க வந்துட்டோம். எனக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் எழும்பினால் இப்போ வா சரி 30 வயதில் எழும்பினால் 66 வயதில் வா பாருங்க. உங்களோட 30 வயது இப்போ எனக்கு 30 இளந்தாரி. சும்மா இவ்வளோ கதாரம் என்ன அப்படியான ஒரு காலம். நீங்கள் அந்த காலகட்ட மண்டைகள் உங்களுக்கு சரியான கவலையாக இருக்கும். அதான் சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க எப்படி இதை நினைக்கிறீங்க ஃபீல் பண்ணுறீங்களான்னு. நான் கவலைப்படுறேன். ரொம்ப கவலைப்படுறேன்.
ഏനെന്തെങ്കിലും കേട്ടോ അടുത്ത ചന്തടി വരുന്നതായിരിക്കും അതിൻ്റെ കാരണം എന്നാണോ അവൻ്റെ പഴക്ക വഴക്കങ്ങൾ അവൻ്റെ സ്നേഹങ്ങൾ അവൻ്റെ കല്യാണങ്ങൾ പഠിപ്പോൾ അവൻ്റെ ഇളം വയതിലുള്ള உங்களுடைய அப்பா இருந்த காலம் பண்ணக்கு உங்களுடைய அப்பாண்ட கனவா போச்சுது நீங்கள் கேட்கல நீங்க அந்த காணிக்க இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசையா இருக்கு எத்தனை தரம் போய் டக்ளஸ் வாழ்ந்த கேட்டது அவர் சொன்னார் போட்டு என்ன அனுப்புங்க பாராளுமன்றம் நான் வர்றேன் நான் கேட்டேன் போய் போட்டு வந்த காணிகள் நம்பினாங்க அதுதான் எங்கள்கிட்ட சாயதப்பன் பேரன் பூட்டன் எல்லாரும் கல்லை மண்ணை கிடங்கு கிண்டி வெட்டி அதாவது கிணறு வெட்டி தான் தண்ணி குடிச்சு வாழணும்னு இருந்தார்கள் அந்த நாளையில் ஆக்கள் சரி ஓடி போய் அடுத்த கடையில் போய் வெட்டுறதா ஓ தனியாக வெட்டலாம் இப்போ அந்த கிணறு முந்தைய மாறி மாறி ஒரு ஆளுக்கு கிணறு வெட்டுறா எல்லாம் அவருக்கு அப்படி அப்படி அதை இது கோடிக்கணக்காக காசு இருக்கலாம் அப்போ 10 ரூபா 50 ரூபா உழைப்பாக இருக்கலாம் ஆனால் என்ன நிலைமைன்னா அன்பு பாசங்கள் கூடும் இப்போ வந்து நிற்கணும் ஃபோனும் டிவியும் தேத்தனி வச்சு கொடுக்கணும் வேக்கு ஒரு தேத்தனி வச்சு கொடுக்க வேணும் வீட்டை கூப்பிட்டாலும் இன்னும் வேறு எங்கள் வீட்டை உங்களுக்கு அலுவல் இருக்கும் நினைக்கிறேன் போட்டு வேணுங்க நாங்கள் 2 மெகா சீரியல் படம் பார்க்கணும் விட்டால் போல அந்த கூட்டு குடும்பமாக இருந்து வாழ்ந்து வளகலை வேணும் தம்பி அதெல்லாம் சொல்லல அடங்காது படித்து சொல்லல அது சரியா நாங்களும் கதைச்சா நான் கிட்டத்தட்ட இப்போ நீ கதைச்சேன்னு சொன்னால் ஒரு கிழமையிலும் கதை விட ஆனால் அப்படி விடையலாம் அப்படி கதைக்கலாம் சரி இதில் நிற்போம் இப்போ வந்து மீன் பெறும் ஒட்டி படவை அப்படி பல மீன்கள் எல்லாம் பெறும் வந்து இது பின்னேரமாக ஒரு கறி வைக்கிறது புறக்கன் குப்பிஞ்ச புறக்கன் பயிர் தக்காளி பழம் புறக்கன் அதெல்லாம் பயிரிட்டு அப்போ இங்கே வந்து சாப்பாட்டு வளங்கள் அதெல்லாம் நல்லமா சரி இளந்தறியண்டா பாருங்க எப்படி இருந்துருக்கோம் கடமை கண்ணியம் கட்டப்பாட்டுக்கு அடங்கி வாழ்ந்து இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ விடிய 4 மணி தான் வராங்க வந்து பின்னேரம் 4க்கு வீட்டை நிற்கும் இல்லாட்டி உடிபடம் தோல் எதால விரும்பால் அப்படியான ஒரு காலகட்டமாக வாழ்ந்துறாங்க இப்போ பிள்ளையெல்லாம் தேவைப்பட இருத்தி எழுப்புறாங்க இப்போ அன்றைக்கு இருக்க பாரில் சின்னத்தில் இல்லை தகப்பன் மகன் குடிச்சோன்னு தான் தகப்பன் வந்துட்டார் அப்படியே அதோட ரெண்டு பிரச்சனை கடவுள் சரி அவர் நேரம் ஃப்ரீயாக 2 மணி கொண்டு இழுத்து கொண்டே வழியில் தள்ளி விழுத்தினாலும் ஓடு கூட்டியான்னு சொல்லி மரியாதை கிடைச்சது அப்போ முந்தி தகப்பன் வந்தேன்னு சொல்லி இவன் இல்லை போயிருக்கணும் சரி இல்லை அதான் இப்போ காலம் மாறிட்டு நாங்களே இப்போ காலம் மாறையில் தம்பி காலம் அப்படியே கிடக்கு ஆக்கள் நான் மாறிட்டேன் ராஜா வந்த கண்டுட்டு உடனே மாறிட்டேன் சரியா ஓகே நன்றி உங்களோட அனுபவத்தை உண்மையிலே உங்களோட ஆழமான ஒரு அனுபவம் இன்னும் கிடக்குது அந்த இடத்துக்கு வர பாப்பா காணி விட்டவங்க கூட வந்து தனியாக வீட்டு இருக்கு இப்பவும் வரலாம் நான் ஊரளவில் இருக்கிறேன் வந்து நீங்கள் போட்டி ஆடலாம் இப்போ வந்து நாங்கள் தடுதாடியாக தான் இந்த போட்டியை கொடுக்குறோம் சரி அதாவது எனக்கு வேற மெனம் வந்து வேதனைப்படுது அந்த இந்த காணியே அதில் தெரியல எனக்கு அதில் ஒரு பொடியை நிப்பாட்டி பார்த்துருக்கேன் தங்கட காணியே விசில் ஊதி போட்டில் போட்டுருக்கு தானே சரியா சரி ஓகே 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 வணக்கம் என்ன கதைக்கலாமா என்ன உங்களோட ஆணியன் இருக்கா இதுக்குள்ள பார்க்க வந்தீங்களா ஓகே எப்படி இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டதுக்கு 35 வருஷத்துக்கு பிறகு எப்படி ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்குது சந்தோஷமா இருக்கா இல்லாடி சந்தோஷமா இருக்கா அது அம்மாவா வணக்கம் என்ன சொல்கிறீங்க என்னது சொல்கிறது என்ன இல்லை சந்தோஷமானு கேட்டால் நிறைய பேர் வந்து இல்லை எங்களுக்கு சந்தோஷம் இல்லை காணி விடையிலே ரோட்டை தானே ரோடு தானே ரோட்டுக்கும் பெரிய கட்டுப்பாடுகள் இப்போ ஒரு கதை எங்கே கேட்க கவலையாக இருக்குது நீ பாருங்கள் பஸ் எல்லாம் போகுது லைன் பஸ்ஸுகள் வந்து இப்போ போகுது பாருங்க வணக்கம் சொல்லுங்க என்னம்மா உங்களோட காணியான்றதுக்கு இருக்கா இந்த ரோட்டில் என்ன சொல்லுது மனம் என்ன சொல்லுது இப்போ மனம் என்ன சொல்லுது ஒன்றும் குரூப்புகள் பிடிக்கலாம் கிடக்கு இதெல்லாம் கிடக்கு வீடுகளை காண சொல்லுவான் அப்படியா கிடக்கு உங்களோட இதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் கிடக்கா எங்கட மதவடி அங்கே ஐயர் வீட்டுக்கு அடுத்த ஊர் ரைட்டு பார்த்தாச்சா பிடிபடுது நீ போய்க்க அந்த குறுக்கு பிடிபட இல்லை எனக்கு போய்க்க தான் தெரியும் இது பெராலி கிடக்கு ஆமாம் நீங்கள் எங்கே இப்போ எங்கே இருக்கிறீங்க நான் விரும்புகிறேன் உங்களோட எத்தனை பேர் காணி இருக்கு உங்கள்கிட்ட இதுக்குள்ள எங்கட சவரங்களுக்கு கொடுத்தோட எங்களுக்கு ஒரு 40 பேர் ஆமாம் சரி பாய்யா ஓகே நன்றி இல்லை பாருங்கள் இவ்வளோ மக்கள் போய் பார்த்துட்டு வராங்க அங்கேருந்து வந்துட்டு திருப்பி கொண்டு அப்படியே போகிறாங்க அந்தளவுக்கு அந்த அவங்களுடைய இடங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வராங்க இல்லை பாருங்கள்
அங்கே பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க பாருங்கள் பைக்கில் எல்லாம் இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க இராணுவத்திலலாம் நிற்கிறாங்க இடைக்கில் நிப்பாட்ட முடியாதாம் ஏற்கனவே நான் நிப்பாட்டையில் நிறைய பேர் நிப்பாட்டி பார்க்க முயற்சிச்சுக்கினா ஆனால் அதில் பிசில் அடித்து இராணுவத்தில் கூப்பிட்ருக்காங்க வெளிக்கிட்ட சொல்லி இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி ஆமாம் ஓகே இதில் நிறைய மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள் நிறைய மக்கள் வந்து தூர இடங்களில் இருந்தெல்லாம் அந்த காணிகளை வந்து பார்க்குறதுக்காக இந்த வீதியை ஒரு தடவையாவது நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ பார்த்துட்டு இதில் வந்து நிற்கிறாங்க திருப்பி இந்த பாதையோட தான் போகிறாங்க அப்படி அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் உணர்வுபூர்வமாக இருக்காங்க நிறைய பேரோட கதைக்கு வந்து கதைச்சு கொண்டே இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட 30 வயதில் நாங்கள் வழிக்கிட்டாங்க இளம் பிள்ளையாக இருக்க வழிக்கிட்டாங்க எங்களுடைய அப்பா வந்து இந்த காணி எங்களுடைய இந்த பலாளி காணிக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் கடைசி ஆசை ஆனால் அவர் வந்து உயிர் பிரிஞ்சிட்டார் இப்போ எனக்கு இப்போ 63 64 வயசாகுது இப்போ நானே பார்ப்பனோன்னு சொல்லி அவரே வந்து என்ன ஒரு ஒழுக்கத்துடன் வந்து காய்ச்சி ஒன்றுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த பாதை மட்டும்தான் விடுவிக்கப்பட்டிருக்குது காணிகள் எதுவுமே வந்து விடுவிக்கப்படலை அந்த ரீதியில் வந்து நிறைய பேர் தங்களுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க கதைச்சிருந்தாங்க கவலையாக காய்ச்சிருந்தாங்க சில பேர் வந்து கண்கலங்கி அளவழிக்கிட்டாங்க அந்த ஒரு அம்மாவால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு வந்து இந்த இடங்கள் மக்களுடைய இடங்கள் வந்து அரசாங்கம் வேலைக்கு விடுவிக்கப்படணும் என்று சொல்லி தான் இப்போ நாங்களும் ஆசைப்படுறோம் எல்லாருமே ஆசைப்படுறோம் கூடிய விரைவில் அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்கும்ன்றதை வந்து நாங்கள் நம்பலாம் என்றதை வந்து சொல்லிக்கொள்கிறோம் ஒரு சில நேரங்களில் இது அரசியலுக்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருது அந்த அரசியலுக்காகத்தான் இந்த பாதையை ஒரு கண்மூடித்தனமாக வந்து விட்டுருக்காங்களா இல்லாட்டி கண்துடைப்புக்காண்டி விட்டுருக்காங்களான்னு சொல்லி தெரியலை பார்க்கலாம் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நிறைய பேர் எங்களோட வீடியோக்கள் வந்து காட்டும் இன்னொரு அழகான காணொளி வாயிலாக சந்திக்கிறேன் ஓகே பாய்